கேள்வி கேட்டால் தான் சொல்லுவீங்களா? சரி. எத்தனை வருஷம் கழித்து ஆண்டவர் திரும்ப அவர்களை நினைத்தறினார்? 400 வருடம் கழித்து. இந்த 400 வருடம் அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பார்க்குறோம், என்னன்னு சொல்கிறோம்? அடிமைத்தனத்தில், எகிப்தினுடைய அடிமைத்தன வாழ்க்கை. சரி, அவரை பார்வோனத்தில் அனுப்பும்போது பார்வோன் என்ன சொல்கிறான்? அனுப்ப மாட்டேன்றார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? 10 வாதைகள் கொடுத்தனுடைய அடிப்படையான நோக்கம் பார்வோன் இஸ்ரவேலரை அனுப்பிவிடுறதுக்கு அவனை வந்து சம்மதிக்க பண்ண வேண்டும். ஓகே, கன்வின்ஸ் பண்ணணும். ரெண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, மூன்றாவதாக எகிப்தின் தேவதைகளுக்கு மேலாக நானே கர்த்தர் என்று நிரூபிக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணினாரா? விடுதலை பண்ணினார். ஆமாம். மோசே எது வரைக்கும் கூட்டு போகிறார் அவங்கள? செங்கடலை பிளந்து அவர் கொண்டு வர. எத்தனை லட்சம் மக்கள் இப்பொழுது இருக்காங்க? 25 லட்சம் மக்கள். செங்கடலை கடந்து போன பின்பு அவங்க எங்க போறாங்க? நேரா தெற்கு பகுதிக்கு போறாங்க. தெற்குல ஒரு மலை வருது, அந்த மலை சீனாய் மலை. அந்த மலையில ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அவங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகள் கட்டளைகளையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அதை பின்பற்றுங்க. எத்தனை விதமான கற்பனைகள் கட்டளைகள் கொடுத்தார்? 3 விதமாக. ஒன்று குடியுரிமை சட்டம், அடுத்ததாக சடங்காச்சாரங்கள், மத சம்பந்தமானது, அடுத்தது ஒழுக்க நெறிகள் சட்டம். மொத்தம் எத்தனை சட்ட திட்டங்கள் அல்லது நியாயப்பிரமாணங்கள்? 613. இதனுடைய அடிப்படை சாராம்சம், முதன்மையான உபதேசம் சொல்றது 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு.